ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு கீழடி அருங்காட்சியகம் ஆகும். கீழடி அருங்காட்சியகம் இந்தியா, குறிப்பாக திருப்புவனம், சிவகங்கை, தமிழ்நாடு அமைந்துள்ளது. கீழடி அகழ்வைப்பகம், கீழடி மியூசியம் என்பது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் திருப்புவனம் வட்டத்தில், திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம், வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ள கொந்தகை கிராமத்தில் அமைந்த ஒரு தொல்லியல் அகழ்வைப்பகம் ஆகும். கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் 2018 முதல் நடந்த 8 கட்ட அகழாய்வுகளில் கிடைத்த பொருட்கள் இந்த அகழ்வைப்பகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது 2023 மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. கீழடி தென்னிந்தியாவில் கிறிஸ்து முன்னால் 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு அதிநவீன நகர்ப்புற குடியேற்றத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான தொல்பொருள் தளமாக இருந்தாலும் அது மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது பண்டைய எகிப்து போன்ற நாகரிகங்களைப் போல பழமையானது அல்ல. இந்த நாகரிகங்கள் கணிசமாக பழமையானவை. அவற்றின் தோற்றம் கிமு 4ஆம் மில்லினியத்தை எட்டுகிறது. தோண்டி எடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள், மட்பாண்டங்கள், பொறிக்கப்பட்ட மட்பாண்ட துண்டுகள், தங்க ஆபரணங்கள், செப்பு பொருட்கள், அரை விலையுயர்ந்த கற்கள், ஓடு மற்றும் தந்த வளையல்கள், கண்ணாடி மணிகள், சுழல் சுருள்கள், டெரகோட்டா முத்திரைகள் மற்றும் நெசவு கருவிகள் உட்பட 18,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு காலத்தில் அமைதியான கிராமமாக இருந்த இடம் இன்று இந்தியாவின் மிக முக்கியமான தொல்பொருள் தளங்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. கீழடியில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள் கிமு 8 முதல் 5ஆம் நூற்றாண்டு வரையிலான ஒரு மேம்பட்ட நகர்ப்புற குடியேற்றத்தின் இருப்பை வெளிப்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கீழடி அருங்காட்சியகம் கீழடி அகழ்வாராய்ச்சி தளத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட கலைப்பொருட்களின் ஈர்க்கக்கூடிய தொகுப்பை கொண்டுள்ளது. இது சங்க கால நாகரிகத்தை பற்றிய ஒரு கண்கவர் பார்வையை வழங்குகிறது. இரும்பு கருவிகள், சுழல் சுருள்கள் மற்றும் செப்பு ஊசிகள் நெசவு தொழிலுக்கான சான்றுகளை வழங்குகின்றன. வடிவங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கூர்மையான எலும்பு முனை கருவிகள், டெரகோட்டா பொருள்கள், பெண் சிலை உட்பட டெரகோட்டா சிலைகள், டெரகோட்டா முத்திரைகள், விரல் அழுத்தப்பட்ட பள்ளங்களுடன் கூடிய டெரகோட்டா கூரை ஓடுகள் ஒரு அதிநவீன கூரை அமைப்பை குறிக்கின்றன. டெரகோட்டா வளைய கிணறுகள் மேம்பட்ட நீர் மேலாண்மை அமைப்புகளை குறிக்கின்றன. வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை முறை, வடமேற்கிலிருந்து கார்னிலியன் மணிகள் மற்றும் ரோமானிய செப்பு நாணயங்கள் உள்ளிட்ட வர்த்தக வலையமைப்புகளின் சான்றுகள், ஓய்வு நடவடிக்கைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கும் பகடை மற்றும் ஹாப்ஸ்காட்ச் துண்டுகள், கட்டிடக்கலை அன்றாட வாழ்க்கையுடன் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டது என்பதை காட்டும் வீடுகளின் மறுகட்டமைக்கப்பட்ட மாதிரிகள். இந்த அகழ்வைப்பகத்தில் 6 காட்சிக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையும் கீழடியும் என்பது முதல் காட்சிக்கூடமாகும். இதில் பழங்காலம் முதல் வரலாற்றின்
துவக்க காலம் வரையிலான மனிதர்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் ஓவியங்கள் அமைந்துள்ளன. மேலும் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள தொல்லியல் தலங்கள், மதுரையின் பழமை, கீழடி அகழாய்வின் வரலாறு போன்றவற்றை விளக்கும் வகையிலான 15 நிமிட ஒளிவடிவ காட்சியகம் அமைந்துள்ளது. 2ஆம் காட்சிக்கூடத்தில் வைகை கரையில் வாழ்ந்த மக்களின் நீர் மேலாண்மை, வேளாண்மை குறித்த தொல்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 3ஆம் காட்சிக்கூடத்தில் பண்டை தமிழர்கள் எழுத்தறிவு பெற்று விளங்கியதற்கு சான்றாக உள்ள ஓட்டுச்சில்லைகள், மட்பாண்ட தொழில் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 4ஆம் காட்சிக்கூடத்தில் பண்டை தமிழகத்தில் இரும்பு, நெசவு, கைவினைத் தொழில்கள் சிறந்திருந்ததற்கான சான்றுகள் இடம்பெற்றுள்ளன. 5ஆம் காட்சிக்கூடத்தில் தமிழரின் கடல் வணிகம் குறித்த சான்றுகள் இடம்பெற்றுள்ளன. 6ஆம் காட்சிக்கூடத்தில் பண்டை தமிழரின் பொழுதுபோக்கு, வாழ்வியல் கலைகள், எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இடம் மற்றும் நேரங்கள். இந்த அருங்காட்சியகம் மதுரைக்கு தென்கிழக்கே சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழங்கால கீழடி அகழ்வாராய்ச்சி தளத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. செவ்வாய் மற்றும் தேசிய விடுமுறை நாட்கள் தவிர அனைத்து நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 15 ரூபாய், குழந்தைகளுக்கு 10 ரூபாய், பள்ளி மாணவர்களுக்கு 5 ரூபாய். அருங்காட்சியகம் அகழ்வாராய்ச்சி தளத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கீழடி தொகுதிகளில் கொண்டகை, அகரம் மற்றும் மணலூர் கிராமங்கள் உட்பட 4வது மற்றும் 8வது பருவங்களுக்கு இடையில் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 15,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்களை இந்த அருங்காட்சியகம் காட்சிப்படுத்துகிறது. இந்த கலைப்பொருட்கள் கீழடி மற்றும் மதுரை, விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை, பீங்கான் தொழில், நெசவு மற்றும் இரும்பு தொழில், கடல் வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை முறை போன்ற கருப்பொருள்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பாத்திரம். கருப்பு மற்றும் சிவப்பு நிற பொருட்கள், கருப்பு நிற பொருட்கள், கருப்பு நிற பளபளப்பான பொருட்கள், சிவப்பு நிற பொருட்கள், ரவுலட் பாத்திரங்கள் மற்றும் கிராஃபிட்டி அடையாளங்களை கொண்ட ஓடுகள். சில சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒத்தவை. இன்ஸ்கிரிப்ட் பாட்ஷர்ட்ஸ். தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் 120க்கும் மேற்பட்ட மண்பாண்டங்கள். சில சாத்தான், எசிரி, கதிரன், இலபு போன்ற பெயர்களை கொண்டுள்ளன. இது சமூகத்தில் உயர்மட்ட கல்வி அறிவை குறிக்கிறது. கருவிகள் மற்றும் ஜவுளி வேலை அல்லது தோல் கைவினை பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் எலும்பு கருவிகள். ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள், அரை விலை உயர்ந்த கற்கள், ஓடு மற்றும் தந்த வளையல்கள் மற்றும் கண்ணாடி மணிகள் வர்த்தக வலையமைப்புகளை குறிக்கின்றன. கட்டுமான நுட்பங்கள் குறித்தல். விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஹாப்ஸ்காட் சான்றுகள் அவர்களின் பொழுதுபோக்குகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த அருங்காட்சியக கட்டிடம் அதன் பாரம்பரிய செட்டிநாடு பாணிக்கு குறிப்பிடத்தக்கது. சிவப்பு டிரகோட்டா ஓடுகள் மற்றும் ஆத்தங்குடி தரையுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை ஒத்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகள் சங்க காலத்தின் கால வரிசையை குறைந்தபட்சம் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை பின்னுக்கு தள்ளி தமிழ் கலாச்சாரத்தின் கால வரிசை மற்றும் சிக்கலான தன்மை பற்றிய முன்னர் இருந்த அனுமானங்களை சவால் செய்துள்ளன. கல்வி அறிவு, தொழில் மற்றும் விரிவான வர்த்தக வலையமைப்புகளுடன் மேம்பட்ட நகர்ப்புற சமூகத்தின் உறுதியான சான்றுகளை இது வழங்குகிறது. சில கலைப்பொருட்கள் மற்றும் கிராஃபிட்டிகள் சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்கின்றன. இது 2 கலாச்சாரங்களுக்கும் இடையிலான சாத்தியமான தொடர்புகள் குறித்த ஆராய்ச்சியை தூண்டுகிறது. வைகை நதி
கடற்கரை நாகரிகத்தை புரிந்து கொள்ள மத்திய தொல்லியல் துறை 2015 முதல் 2017 வரை மதுரைக்கு அருகிலுள்ள சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி, கொண்டைக்காய், மணலூர் மற்றும் அகரம் பகுதிகளில் 3 கட்ட அகழ்வாராய்ச்சிகளை நடத்தியது. அகழ்வாராய்ச்சியில் 3000 ஆண்டுகள் பழமையான தமிழர்கள் வசிக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறை 2017 முதல் 2019 வரை 4 முதல் 8 ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்கியது. அதில் பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கீழடி கிராமத்தில் 2014 முதல் நடைபெற்று வரும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் ஆகும். இந்த அகழ்வாராய்ச்சிகள் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் ஏசே மேற்கொள்ளப்பட்டு பண்டைய நகர்ப்புற குடியேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க ஆதாரங்களை கண்டறிந்துள்ளன. தமிழர்கள் ஒரு பண்டைய நகர்ப்புற நாகரிகத்துடன் இந்த பகுதியில் வசித்து வந்தனர் என்பது நிறுவப்பட்டுள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் கட்டம் 4 அகழ்வாராய்ச்சிகளில் மீட்கப்பட்ட பொருட்களின் கரிம மாதிரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு காணப்படும் மட்பாண்டங்களில் கீறல்கள், சின்னங்கள் மற்றும் வடிவங்கள் காணப்பட்டன. இவை அனைத்தும் சுடுவதற்கு முன்னும் பின்னும் பொறிக்கப்பட்டுள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட களிமண் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சி கட்டத்திலும் தொல்பொருள் துறையால் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் எடுக்கப்பட்டன. இதில் 4வது கட்ட அகழ்வாராய்ச்சியின் போது மட்டுமே தொல்பொருள் துறையால் 5820 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரை 8 கட்ட அகழ்வாராய்ச்சிகள் நிறைவடைந்துள்ளன. நகர்ப்புற நாகரிகத்தில் பண்டைய தமிழர்களின் சிறப்பிற்கு அனைத்து கண்டுபிடிப்புகளும் எடுத்துக்காட்டுகள். கீழடி அருங்காட்சியகம் 11 கோடியில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்போது இது 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது 7 கோடி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் பண்டைய தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் புதிய வெளிச்சங்களை பாய்ச்சக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளன. மேலும் நடந்து வரும் அகழ்வாராய்ச்சிகள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்களுக்கு ஆராய்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக தொடர்கின்றன. கீழடி பாரம்பரிய அருங்காட்சியகம் மார்ச் 5, 2023 அன்று திறக்கப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம். இந்த கீழடி அருங்காட்சியகத்தை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடை பெறுகிறேன்.